நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அமித் ரவீந்திரநாத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மைதான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். 1950களில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுடைய ஃபுட்பால் டீம் வந்து தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வருது. அதுக்கு அந்த சமயத்தில் ஃபுட்பால் டீமுக்கு கோச்சாக இருந்த எஸ்ஏ ரஹீமை கூப்பிட்டு ஃபுட்பால் ஃபெடரேஷனில் கேட்குறாங்க, நம்ம டீம்லாம் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் கோச்சான நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஃபுட்பால் பிளேயர்ஸை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள், நான் கோச்சிங் மட்டும்தான் கொடுக்குறேன். அவங்க தோற்றா என்னால் தான் தோற்றாங்கன்னு சொல்கிறீங்க. நான் பிளேயர்ஸையும் நானே செலக்ட் பண்ணி நானே கோச்சிங் கொடுத்தா அதுக்கு நான் முழு பொறுப்பு ஏற்றுக்க முடியும், இதுக்கு எப்படி நான் பொறுப்பு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இவர் சொல்லும்போது, அப்போ ஃபெடரேஷன் தலைவராக இருக்கக்கூடியவர் சொல்கிறாரு, அவன் சொல்கிறது நியாயம்தான், இனிமேல் பிளேயர்ஸையும் அவனே செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது இந்த எஸ்ஏ ரஹீம் ஒவ்வொரு பிளேயராக தேர்ந்தெடுத்து இந்தியா டீமை எப்படி ஜெயிக்க வச்சார் அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் வெளிவந்த பிறகு தான் பல பேருக்கு தெரியும், இந்தியாவில் ஃபுட்பால் டீமு ஆசிய அளவில் கோல்டு மெடல் வாங்கின டீம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ஃபுட்பால் டீமுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், உலக அளவில் 100வது இடத்துக்கு மேலே தான் இருக்குது. அப்போது 1வது இடத்துல வச்சுருந்த எஸ்ஏ ரஹீமுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தில் எஸ்ஏ ரஹீமா நடித்தது வந்து அஜய் தேவ்கான். அவருக்கு நடிக்க தெரியுன்றது இன்னொரு அதிர்ச்சியாக இருந்தது. அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருந்தார். படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் எல்விஸ் ப்ரெஸ்லியை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுப்பார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒன்று கொடுப்பாப்புல. இது ரெண்டுமே பிரமாதமாக நடிச்சிருந்தார். நம்ம எவ்வளோ ஃபுட்பால் படம் பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் ஃபுட்பாலை காமிச்ச விதம் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அத்தனை டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் காமிச்சிருந்தாங்க. எங்கே பிளேயர்ஸ் காலில் கேமராவை கட்டி விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. பல இடங்களில் கிளாப்ஸ் வாங்கிச்சு. இந்த படத்தில் குறை அப்படின்னு சொல்லணும்னா, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம். நம்ம பல ஸ்போர்ட்ஸ் படங்களை பார்த்துட்டோம். ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கெல்லாம் ஒரே டெம்ப்ளேட்டு தான் இருக்கும். இந்த படம் உண்மை கதையாக இருந்தால் கூட அதே டெம்ப்ளேட்டில் ஏற்கனவே நம்ம பல படங்களை பார்த்துட்டதுனால அந்த சீன் இதில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதை தவிர்க்கவும் முடியாது. ஆனால் இந்த படம் முடிகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலெல்லாம் ஸ்பீடு எடுத்தால் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், அவ்வளோ ரசிக்கும்படியாக இருந்தது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோல்டு மெடல் வாங்கினாங்க இல்லையா இந்தியன் டீம், அதில் சில பேர் இறந்துட்டாலும் இப்போ இருக்கிற மீதி பேரை வச்சு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எல்லோரும் கைத்தட்டிட்டு தான் வெளியே வந்தாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலும் கைத்தட்டிட்டு தான் வெளியே வருவீங்க.